nativespecial.com nativespecial.us பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து இந்தியா தமிழ்நாடு, பெங்களூர், யூஎஸ் எல்லா பக்கமும் வந்து அனுப்புகிறாங்க. பக்காவாக எந்த குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தயாரிக்கப்படுகிற ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு இந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்பரில் போய் ஆர்டர் பண்ணிக்க அப்படின்னா கண்டிப்பாக 2வது ஆர்டர் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வந்து டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. 8 தோட்டாக்கள் ப்ரெஸ்ஸில் வந்து கேட்டாங்க, என்னங்க துப்பாக்கியில் வந்து 6 தோட்டா தானே இருக்கும், 8 தோட்டாக்கள்னு வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. டைரக்டர் அதுக்கு ஒரு பதில் சொன்னார். 8 தோட்டாக்கள் இல்லைங்க, 14 தோட்டாக்கள் வர அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து கன் வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொன்னார். அங்கேயே வந்து டைரக்டர் இந்த படத்துக்கு எவ்வளோ டேட்டா ரிசர்ச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து வெளியே தெரியுது. படத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி அப்படிங்கிறது அது அந்த ரெட் இதில் துணியில் கட்டப்பட்டிருக்கிறதாகட்டும், வெளில வரும்போது வந்து பெயிண்டில் நம்பர் எழுதியிருக்கிறதாகட்டும், புல்லட் அப்படிங்கிறதுக்கு அதற்கான பிராண்ட் இருக்கிறதும், இதெல்லாம் வந்து இவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஸ்ரீகணேஷ் வந்து எடுத்து நமக்கு வந்து முன்னாடி கொடுத்துருக்குது அப்படிங்கிற ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு தான் யங் டைரக்டர்ஸ் வந்து நமக்கு தேவை. இதுதான் ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு வந்து சொல்லலாம். பார்க்க ரொம்ப வந்து புதுசாக அவ்வளோ தூரம் என்டர்டெய்னிங்காக நம்ம கொடுத்த காசுக்கு செம்மையான ஒரு ஒர்த்தான ஒரு படம் பார்க்குறேன்டா அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து நமக்கு தெரிஞ்சிருது. அதுதான் இந்த படத்துடைய பியூட்டி அப்படின்னு சொல்லலாம். ஹீரோ வெற்றி கரெக்டான ஒரு ரோல், அதாவது ஜாஸ்தியும் இல்லை கம்மியும் இல்லை, ஒரு சைலண்டான ஒரு காப்பு. அவருக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி பல சோகங்கள் வந்து இருக்கும். அதை கேரி பண்ணிவிட்டு அந்த எமோஷன்ஸ் வந்து பெருசாக காட்டாமல் இருந்தாலும் எமோஷனோட ஏன் லவ் கூட பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு காப்பு. அதை வந்து உண்மையாலுமே டைரக்டருக்கு வந்து பாராட்டணும். அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ மெச்சூராக அவ்வளோ மெஷர்டாக வந்து ஹேண்டில் பண்ணதுக்கு வந்து டைரக்டருக்கு வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா இனி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாலும் ஹீரோவுக்கு வந்து அந்த ஹீரோ வந்து புளிச்சிருப்பார் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அவருக்கு தேவையான ஸ்பேஸை கொடுத்து அவரை அழகாக ஒரு ஃபஸ்ட் படத்துக்கு வந்து சூப்பராக ஒரு இன்ட்ரொடக்ஷன் கார்டை வந்து கொடுத்து விட்டார் டைரக்டர் அவர்கள். கேமராமேன் தேவையில்லாத அந்த பின்னாடி வந்து மண்டைக்கு பின்னாடி ஒளி வைக்கிறது, தேவையில்லாத நான் சினிமோட்டோகிராஃபர் அப்படின்னு எந்த விஷயமே பண்ணல. இந்த படத்திற்கு டைரக்டருடைய கண்ணாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுட்டு டைரக்டர் கூடிய ஓடி இருக்கார், நிறைய சீனில் ஓடி இருக்கார். அந்த மோஷன் வந்து தெரியுது. அந்த பதை விதைப்பு அப்படிங்கிறது வந்து நேராக உள்ளே கொண்டு வரதுக்கு வந்து கண்டிப்பாக சினிமோட்டோகிராஃபருடைய அந்த ஐக்யூ அண்ட் ஜிகே அதுதான் வந்து காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். செம்ம சூப்பராக பண்ணியிருக்கார். இன்னொரு பக்கம் இசை சுந்தரமூர்த்தி சுமோ அவர் தான் வந்து இசையமைச்சிருக்கிறார். சூப்பரான இசையமைப்பு. ஆனால் கம்ப்ளைண்ட் என்னென்னா செகண்ட் ஹாஃபில் வர சில சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதெல்லாம் தேவையா அப்படின்னு வந்து யோசிக்கிற அளவுக்கு வந்து சில பின்னணி இசைகள்லாம் வருது. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. படத்தை மொத்தமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எம்எஸ் பாஸ்கர்னு ஒரு மனுஷன் வந்து உள்ளே இருக்கார். அவர் வந்து இது வரைக்கும் பட்டாபி அப்படின்னு கூப்பிட்டுருந்தோம். இதில் வந்து அவர் அந்த கேரக்டர் பேர் வந்து மூர்த்தி அப்படின்னு. இனிமேல் கண்டிப்பாக மூர்த்தின்னு தான் கூப்பிடுவோம். ஒரு ஷாட் இருக்கும், அந்த ஷாட்லாம் ரொம்ப விளக்க வேண்டாம். நான் வந்து அதை சஸ்பென்ஸை உடச்சி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து கெடுக்க விரும்பல. அந்த ஷாட்டை பார்த்துட்டு நீங்கள் வரும்போது ஆக்டிங்னா இப்படி தான் பண்ணணுமோ அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நடிகர். அதாவது ஆக்டர் கிருஷ்ணா வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு விஷயம் வந்து என்கிட்ட சொன்னார். என்னென்னா, ஒரு சீன் அவரும் எம்எஸ் பாஸ்கர் நடிச்சுட்டு இருந்தாங்களாம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 6வது லைன் அந்த படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் வந்துடணுமா. இவர் வந்து அழுது பார்த்தாரா, வரலையா. எம்எஸ் பாஸ்கர் வந்து அந்த 6 லைனை படிச்சுட்டு ஒரே ஷாட்டில் 3 தடவை அதை வந்து பார்க்காம வந்து சொன்னாராம். 6வது லைன் வர்றப்பெல்லாம் 3 தடவையும் வந்து கண்ணீர் வந்துச்சாம், கிளிசரின் இல்லாமல். எம்எஸ் பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு நடிகனை, மிகப்பெரிய ஒரு கலைஞனை வெளியே கொண்டு வந்ததுக்கு டைரக்டருக்கு வந்து வாழ்த்துக்கள். இந்த படத்திற்கு எம்எஸ் பாஸ்கருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சா அது 100% தகும். ஏன்னா அந்த வலி நிறைய இடங்களில் அவரோட அந்த ஷேடை பார்த்தீங்கன்னா அப்படி மிரண்டுருவீங்க உள்ள. அதுக்கேற்ற மாதிரி அந்த கேமரா வந்து நிற்குது. எம்எஸ் பாஸ்கர் நீங்கள் இப்படி பார்த்துருக்கவே மாட்டீங்க, பிச்சிருக்கார் மனுஷன். ஹேட்ஸ் ஆஃப் சார். அதே மாதிரி நாசர் சின்ன சின்ன கேரக்டரை சுற்றி வந்து நிறைய மைம் கோபி வந்து இன்ஸ்பெக்டராக வந்து ரொம்ப ரூத்லெஸ்ஸாக வந்து பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சின்ன சின்ன கேரக்டர்களுக்கும் அந்த டப்பிங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெரோஷியஸாக இருக்குது. ஒரு சாதாரண பட டப்பிங்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அது எல்லாமே வந்து கண்டிப்பாக டைரக்டருக்கு வந்து சாரும் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாம் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் என்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் ஒரு அந்த 2ஆம் பாதியில் ஒரு பாடல் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு தோணுது. ஏன்னா டக்குன்னு இடைச்சொல்கள் மாதிரி நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 2ஆம் ஹாஃப் அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வேகம் கூடி இன்னும் ஆடியன்ஸ் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு சிறு குறைகள் தான். இதெல்லாம் தாராளமாக கண்ணை மூடிட்டு இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டர் இவ்வளோ ஒரு மெச்சூரான ஒரு எம்எஸ் பாஸ்கர் அப்படிங்கிற வயசுக்கு இருக்கிற ஒரு கேரக்டர் எப்படி திங்க் பண்ணும் அப்படிங்கிறது யோசிக்கிறது மட்டும் கிடையாது, அதை எக்ஸிக்யூட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அப்படிங்கிறப்போ அவருடைய மன முதிர்ச்சி அப்படிங்கிறது எவ்வளோ பெருசுன்னு யோசிச்சு பார்த்துக்குங்க.
ஸ்ரீ கணேஷ் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு வரவு. இந்த படத்தை பார்த்துட்டு யாராக இருந்தாலும் சரி, உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் வெளில வரும்போது வந்து நம்ம கொடுத்ததுக்கு டிசப்பாயிண்ட் ஆகிட்டோமே அப்படின்னு ஒருத்தர் கூட வரமாட்டீங்க அப்படிங்கிறதால வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவே. இந்த படத்துடைய ஆணி வேரே வந்து அதுதான் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பிச்சிருக்காங்க. உண்மையாலுமே இந்த வருஷம் வந்து இந்த சின்ன சினிமாக்களுக்கு, நல்ல சினிமாக்களுக்கு வந்து சூப்பர் வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். போய் ஃபேமிலியோடு பாருங்கள். செம்ம படம் பார்த்த ஒரு ஃபீலிங்கோடு தான் வெளில வருவீங்க. இந்த படத்திற்கு என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து 5க்கு கண்டிப்பாக வந்து 3.75 தருவேன். அதற்கு வந்து கண்டிப்பாக எல்லா தகுதியும் உடைய படம் தான் வந்து இது. இந்த படத்திற்கு என்னுடைய சினிபி ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. நீங்களும் போய் சினிபியில் ரேட் பண்ணலாம். அவங்களோட iOS ஆண்ட்ராய்டு ஆப் கூட இருக்குது, அங்கேயும் ரேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணிருக்கு, லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டுகளாக தெரிவிங்க. அதே மாதிரி வீடியோ ஷேர் பண்ண முடியுமா, ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ முன்னோட்டம் இல்லாட்டி விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.